இந்த பூமியை கவனித்து பார்த்தாயா? இந்த பூலகத்திலே ஊர்வன நகர்வன நடப்பவை பரப்பு கூடியபடி செல்லக்கூடிய வீரேறு 84 என்ற தீப தந்தைகளை படைத்து செல்லவில்லவா? அதற்கெல்லாம் முறையாக படிகளந்து விட்டு ஆதி கைலிகளை அமர்ந்து தாங்களை வேடிக்கையாக பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பூலகத்தில் என்ன நிகழ்கிறது? நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயங்கள் இல்லை, தர்மங்கள் இல்லை. நீதி அழிந்துவிட்டது, நேர்மைகள் அழிந்துவிட்டது, தர்மங்கள் அழிந்துவிட்டது, அதர்மங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற காலகத்தில் பாபரம் என்று 3 யுகங்கள் முடிந்த நிலையிலே 4வது யுகமாக இந்த பூலோகத்தில் கலிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலியுகத்திலேயும் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன, தெய்வம் என்பது ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதை மக்களிடத்தில் பெரும் சந்தேகமாக உள்ளது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மங்களை நிலைநாட்ட வேண்டும், அதர்மங்களை அடியோடு அழிக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் அந்த ராத்தாவண எல்லைகளில் தெலுங்காவளி சீமைகளில் கூத்தாட்சி பள்ளம் கோபுர கச்சல வனத்திலே மகிசாக அரக்கனாகப்பட்ட வன்மாட்டு வருகிறார். அவனும் நான் கடவுள், தனக்கு நிகர் யாரு இல்லை என்று ஆணவத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த மகிஷாசுர அரக்கனும் இந்த சிவனுக்கு எதிராக அக்னி தவம் ஒன்று புரிந்தார். நானும் அவனுடைய தவத்தினை மெச்சினேன். அதே மாநிலா, உனக்கு என்னடா வர வேண்டும், உனக்கு ஏது வர வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் தெரிவித்தான், ஐயனே, எங்கள் அரக்கனுடைய கூட்டமை அழிந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும் மீதம் இருக்கின்றேன். ஆகையா எனக்கு இண்டர்களாலும் இடம்பர்களாலும் 33 தேவர்களாலும் 48,000 விசுவர்களாலும் யாராலும் எனக்கு சாதாரண வர வேண்டும் என்று கேட்டார். சாகா வரம் கேட்டார். அதே மானிடா, எவன் ஒருவனுக்கு இந்த உலகிலே மனித பிறப்பு என்று அவதரித்து விட்டானோ அன்றே தீர்மானிக்கப்பட்டது இறப்பும் கூடவே. ஆனால் எனக்கு சாகாத வரம் என்று கேட்கிறாய், உனக்கு மட்டும் அந்த வரத்தையே நான் எப்படி பெற முடியும் என்று கேட்டேன். சிறிது நேரத்துக்கு பிறகு அவனே கூறினான், ஐயா, எனக்கு அழிவு நேரிடட்டும், எனக்கு அழிவு நேரிட வேண்டும் என்றால் 5 பஞ்ச பூதங்களில் ஆட்சி கிடையாது. 60 வயது கடந்த நரைமலத்தார் மூதாட்டியார் வயிற்றிலே 7 கருகள் உருவாக வேண்டும். அந்த 7 கருகளும் 7 பெண் குழந்தையாகத்தான் பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து பின்பு 7 வெள்ள தெய்வ சக்திகளாக உருவெடுத்து இந்த 7 தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக நிலைமாறி வந்தால்தான் என்னை அழிக்க முடியும்.
இவர் வரங்கள் எல்லாம் தான் வெற்று சென்றவர் ஆணவத்தில் ஆண்களை கண்டால் அழிப்பதும் பெண்களை கண்டால் அவருடைய கற்பை சூறையாடுவதாக உள்ளார். இவனால் படைக்கும் நமது பிரம்மதேவரும் கதறி கொண்டிருக்கிறார். காக்கக்கூடிய நமது மகாவிசர்வோ கதறி கொண்டிருக்கிறார். இந்த பூவுலகிலே அந்த மகிழ்ச்சியால் நடை வேண்டி கொண்டிருக்கிற சக்தி இனியும் அவனை விட்டு வைக்கக் கூடாது. அவன் அழிய வேண்டும். அவன் அழியும் நேரம் நெருங்கிட வேண்டும். அவனை அழிக்க வேண்டும் என்றார் மகேஸ்வரி. உன்னையால் தான் அது முடியும். உன்னுடைய விருப்பம் என்ன சக்தி? சுவாமி, என்ன தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி? இந்த பூலோகத்தில் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்களா சுவாமி? இந்த பூலோகத்தில் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமானால் ஏன் பிறக்க வேண்டும், எதற்காக பிறக்க வேண்டும் என்று கேட்கும்போது அதர்மத்தை அழிக்க வேண்டும், ஆணவத்தை வெல்ல வேண்டும், தர்மத்தை நிலை நாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த பூலோகத்தில் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள் சுவாமி. சுவாமி, அப்படியானால் அந்த வயசு அரக்கன் அழிக்க வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் நான் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமானால் எங்கு பிறக்க வேண்டும், யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் சுவாமி. இதுவரையில் இந்த பூலோகத்திலே தாங்கள் காளி என்றும் மாறி என்றும் துர்க்கை என்றும் அங்கார பரமேஸ்வரி என்றும் 107 அவதாரம் எடுத்து விட்டீர்கள். இந்த நிலையிலே 108வது அவதாரமாக இந்த பூவுலக மக்களிடத்திலே தாங்களோ அப்படி எடுக்க வேண்டும் என்றால் அந்த நார்த்தாவண எல்லைகளில் தெலுங்காவரி சீமைகளே கோட்டை விலை தென்மகனுக்கு ஆண்டு வரும் கோட்டை பெருமாளுக்கும் வயது 60 ஆகிவிட்டது. அவனுடைய மனைவி கோட்டை கருப்பாய்க்கும் 60 போகின்றது. ஆனால் இருவருக்கும் இதுவரையிலும் புத்திரவாய்க்கு செல்லுமே இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மயூசன் பெற்ற மரம் என்ன? 60 வயது கடந்து நடைமுறைத்தார் மூதாட்டியர் வைத்ததால் 7 கருகள் உருவாக நேரம் என்று பெற்றார். அதுபோலவே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் தாங்கள் விளைய பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து பின்பதாக 7 தெய்வ சக்திகளாக உருமாற வேண்டும். சக்தி சாமி, அந்த வயசு அரக்கன் அழிக்க வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 எல்லை கோட்டில் அமர வேண்டுமானால் எந்தெந்த எல்லையில் சென்று அமர வேண்டும் என்று தெரிவிங்கள் சுவாமி. தெரிவிக்கின்றேனே சக்தி. தாங்கள் முதற்பிறப்பாக நார்த்தாமலை எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேலைகளிலே பெரிய மயில் அம்மை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நார்த்தாமலை இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளிலே குதிகொண்டு மக்களது மேலைகளிலே மணவாரி அம்மை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவப்பூர் முத்துமாரி அம்மன் வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேலைகளிலே கொத்த மல்லிகையுடன் அம்மை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொன்னையூர் முத்துமாரி அம்மனாக வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்தலைப்பட்ட எல்லைகளை குதிகொண்டு மக்களது மேலைகளிலே முடக்கம்மை சடச்சி அம்மை என்று குறிப்பார்க்கக்கூடிய அந்த இருந்தலைப்பட்டி முத்துமாரியம்மனாக இருந்து பேரோடு வாழ வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வகித்தூர் எல்லைகளை குதிகொண்டு மக்களது விடம்புள்ள வகிற்றுக்குள் அம்மா பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வகித்தூர் முத்துமாரியம்மன் பேரோடு வாழ வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணவரத்து எல்லைகளை குதிகொண்டு மக்களது கண்ணு வெள்ளிகளில் அம்மை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணவரத்து கருமாரியம்மனாக வாழ வேண்டும். இந்த 6 வெற்றிக்கும் விளையவனாக 7வது கண்ணியாக கொள்ளிட மாற்றங்கரையில் வடபுறத்தில் சாங்கா சமயபுரம் சாதித்தால் கண்ணவரம் என சொல்லக்கூடிய அந்த மக்களது வேலைகளிலே சண்டவரம் பார்க்கக்கூடிய 1000 கண்ணர்கள் சமயபுரத்து இப்படியெல்லாம் 7 தெய்வ சக்திகளாக அவதாரம் எடுத்து இந்த 7 தெய்வ சக்திகளும் ஒரு தெய்வ சக்தியாக நிலைமாறி வந்தால்தான் அந்த மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவனை நீ வதம் செய்ய முடியும். சாமி, சக்தி இந்த பூலோகத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகளாக பிறந்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்து ஒரே ரூபம் பெற்று கல் கண்ட இடமெல்லாம் கருமாரியாகவும் மண் கண்ட இடமெல்லாம் மகமாய் அமர்ந்து அந்த வயசு அரக்கன் அழிக்க வேண்டுமானால் இந்த பூலோகத்தில் நான் மட்டும் தனிமையாக செல்ல வேண்டுமா? எனக்கு பக்கத்துணையாக யார் யார் வருவார்கள் என்று தெரிவிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, எங்கெல்லாம் மருவம் தலை தொங்கி விட்டதோ அங்கெல்லாம் தெய்வம் உங்கள் ஒவ்வொன்று பிறப்பாக பதிரிப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுபோலவே இந்த பூலோகத்தில் மாய பிறப்பாக பிறக்கப் போகிறாய் ஏழவா, உனக்கு பக்கத்துணையாக நமது மகன்களும் அந்த அழகரமான எல்லையிலே முடிவாட்டுக் கொண்டிருக்கின்றாரே 18ஆம் அடி கருப்பனும்
கொல்லிமலை எல்லையிலே மாசி பெரியலுக்கு முன்னோடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே கொல்லிமலை சின்ன கருப்பனும் இருவரும் உனக்கு காவலொன்று வருவார்கள். வெற்றி உமக்கே. சாமி சக்தி, இருந்தாலும் இந்த 7 கரகங்களை எதற்காக வைத்திருக்கின்றீர்கள்? இந்த 7 கரகங்களும் உயிர் வர வேண்டும். ஏனென்றால் இந்த 7 கரகத்திலும் 7 மொத்தமாக எங்களுடைய அருள் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும். சாமி கரகங்கள் உயிர் பெற்றால்தான் இந்த பூலோகத்திலே மாநிலப்பாக அவதரிக்க முடியும். சாமி அப்படியானால் நான் இந்த பூலோகத்தில் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டுமானால் உண்மை. இந்த மக்கள் மீது அருளளித்து இந்த 7 கரகங்களுக்கு உயிர் சக்தி கொடுத்தால் நான் மீண்டும் மானிட பிறப்பாக பிறக்க வருகிறேன். அப்படியாகட்டும் சக்தி. ஆகட்டும் சாமி. உன்னுடைய விருப்பத்தினை நிறைவேற்றுகின்றேன். ஆகட்டும். பாருங்கள் பூதகங்களை. தந்தையை எங்களை அழைக்க காரணம்? தாயவளுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த பூவுலக மக்களிடத்தில் தெய்வ சக்தி இருக்கின்றதா இல்லையா என்பது சந்தேகம். தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருளளித்து 7 கிரகங்களும் உயிர் பெறச் செய்ய வேண்டும். நிச்சயமாக ஆகட்டும். இப்பொழுது முன்ன சொன்னது போல